ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சயின்ஸில் கால்குலேஷன் வந்து நம்ம நடத்த போகிறோம். ஏடா மேத்ஸ் நடத்திடுறீங்க, சயின்ஸில் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். மேத்ஸும் சயின்ஸும் ரெண்டும் இரட்டை சகோதரர்கள் இல்லையா? அதாவது சயின்ஸில் மேத்ஸோட கால்குலேஷன் வரும். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த குயின் ஆஃப் ஆல் சயின்சஸ். இப்போது சயின்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான கணக்கீடுகள் கொஸ்டின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்படி கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பிஹெச் சரிங்களா? பிஹெச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம பாடியோடைய பிளட்டோட பிஹெச் வந்து 7.35லேருந்து 7.45 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய உமிழ்நீரில் இருக்கக்கூடிய பிஹெச் வந்து 6.5லேருந்து 7.5 வரைக்கும் வரும். அது 5.5 வந்துச்சுன்னா அந்த பற்சிதைவு ஏற்பட்டுரும் இல்லைங்களா? அதே மாதிரி மழைநீர், தூய மழைநீருடைய பிஹெச் வந்து 7, அது 5.6 கீழே வரும்பொழுது அமிலமழை பெய்கிறது. அப்போ பிஹெச் அப்படிங்கிறது இவ்வளோ முக்கியம். ஸோ இந்த பிஹெச் பேஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 வரும். பிஹெச் அப்படிங்கிறது அதாவது ஹைட்ரஜன் அயன் அதோட மடக்கையினுடைய எதிர்மதிப்பு. பிஓஹெச் அப்படிங்கிறது ஹைட்ராக்சைடு அயனியோட மடக்கையின் எதிர்மதிப்பு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அப்படி டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 × 10⁻⁻4 மோல் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் உள்ள பிஹெச்சோட மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அதாவது 1 × 10⁻⁻4னா 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே தான் ஆன்சர் இல்லைங்களா? அப்போ 10⁻⁻4 தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே வந்து நம்ம பிஓஹெச் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே நமக்கு ஹைட்ராக்சைடு தான் இருக்குது. அப்போ பிஓஹெச் தான் கண்டுபிடிக்க முடியும். -log base 10 ஹைட்ராக்சைடு அயான் இல்லையா? ஹைட்ராக்சைடு அயனியை நம்ம எழுதிக்கிறோம். அப்போ -log base 10 இங்கே நமக்கு என்ன இருக்குது? 10⁻⁻4 இருக்குது. அப்போ 10⁻⁻4 இங்கே நம்ம பிரதியிட்டுக்கலாம். அப்போ இங்கே -4 அப்படிங்கிறது இங்கே முன்னாடி வந்ததுன்னா -4 வந்து +4 மாறும். அப்போ +4 log 10 base 10 வந்துடும். இங்கே log 10 base 10ஓட மதிப்பு வந்து 1. ஸோ 4 × 1 நமக்கு ஆன்சர் வந்து 4 வருது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பிஓஹெச் இல்லைங்களா? இதை வச்சு நம்ம பிஹெச் கண்டுபிடிக்கலாம். அப்போ பிஹெச் வேணும்னா நமக்கு 14லேருந்து இந்த 4 லெஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 10. சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடைய பிஹெச் மதிப்பு வந்து நமக்கு 10. ஏன்னா இதோட ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு பிஓஹெச் வந்து 4 இருக்கிறதுனால பிஹெச்சோட வேல்யூ வந்து 10 இல்லைங்களா? இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. இது தெரிஞ்சு வச்சிட்டோம்னா, இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம இந்த டைப் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் ஹைட்ராக்சைடு இருக்கிறனால தான் நான் பிஓஹெச் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ பிஓஹெச் கண்டுபிடிச்சா தான் நம்ம பிஹெச் கண்டுபிடிக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே நமக்கு இந்த மூலக்கூறு வாய்ப்பாடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அதை பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ ஒரு கரைசலில் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ போன கரைசலில் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதில் ஹைட்ராக்சைடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே இந்த கொஸ்டினில் டைரெக்டாகவே ஹைட்ராக்சைடு அந்த ஹைட்ராக்சைடு அயனி செறிவு கொடுத்துட்டாங்க. நம்ம அது 10⁻⁻11 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கூட 10⁻⁻11 பேருனா நமக்கு 10⁻⁻11 தான் வரும். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். இந்த -11 முன்னாடி வரும்பொழுது -+11 மாறும். அப்போ பிஓஹெச் 11 அப்படின்னா பிஹெச்சோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 11 + 3 வரும் இல்லையா? ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஓஹெச் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிஓஹெச் இஸ் ஈக்குவல் டு -log base 10 அந்த ஹைட்ராக்சைடு அயான் நம்ம அதான் இதை ஃபார்முலா. அப்போ -log base 10 இங்கே வந்து நம்ம எழுத போகிறோம். அதாவது 10⁻⁻11 இல்லைங்களா? 10⁻⁻11 எழுத போகிறோம். ஸோ இந்த மைனஸ் வந்து உங்களுக்கு இங்கே +11 மாறிடும். இப்போ தெரியுது இல்லைங்களா? இந்த -11 இங்கே முன்னாடி வந்தால் -(-) வந்து +11 மாறிடும். log 10 base 10ஓட வேல்யூ வந்து 1. அப்போ பிஓஹெச் 1 அப்படின்னா பிஹெச்சோட வேல்யூ வேணும்னா இந்த 14லேருந்து அந்த 11 லெஸ் பண்ணிட வேண்டியதான். ஆன்சர் வந்து பிஹெச் வந்து 3 இல்லைங்களா? ரொம்ப ஈஸி கொஸ்டின். நம்ம மேத்ஸில் எவ்வளவோ கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். சயின்ஸில் வரக்கூடிய கால்குலேஷன் ரொம்ப எளிமையான கால்குலேஷன். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த தொகுதியும் பகுதியும் வகுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். மற்றபடி சயின்ஸில் வரக்கூடிய கால்குலேஷன் வந்து ரொம்ப எளிமையான கணக்கு. நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் மற்றும் 4 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்குது இல்லையா? கால்குலேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். இதை நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா தான் சென்டம் எடுக்க முடியும். அதனால் இந்த சயின்ஸில் வரக்கூடிய இந்த கால்குலேஷன் கணக்குகள் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் 10⁻⁻5 மோலார் செறிவுள்ள KOH கரைசலின்
pH மதிப்பை காண்க. ஸோ இதுவும் அதே தான். இங்கே வந்து நம்ம ஹைட்ராக்சைடு இருக்குது. ஹைட்ராக்சைடு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே -5 இருந்தால் இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். -5 வந்து +5 வரும். அப்போ ஹைட்ராக்சைடு வந்து +5 அப்படின்னா pHோட வேல்யூ வந்து 9 வரும் இல்லையா? பார்த்தோன்னே சொல்லிடலாம். ரொம்ப ஈஸி கொஸ்டின் இது. ஸோ POH ஈக்குவல் டு -log base 10 ஹைட்ராக்சைடு இல்லையா? அப்போது இங்கே நமக்கு என்ன வருது? -log base 10. இங்கே நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் தான் ப்ராப்ளம். இங்கே நமக்கு 1 இருக்கிறனால 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதான் வரும். ஸோ 10⁻⁵ மோல் தான் வரும். அப்போ -5 முன்னாடி வந்தால் +5 வரும். ஸோ pH வேணும்னா 14லேருந்து இந்த 5 லெஸ் பண்ணி போடலாம். ஸோ ஆன்சர் வந்து 9. pH வந்து 9. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு கரைசலினுடைய pH மதிப்பு 4.5னா POH கண்டுபிடிக்கிறது. இதில் நம்ம எந்த விதமான பண்ண வேண்டியது இல்லை. இந்த pHையும் POHையும் ஆட் பண்ணால் 14 வருது இல்லைங்களா? அதை மட்டும் இங்கே போட்டால் போதும். இப்போ பாருங்கள் என்ன ஆகுது? pH ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14. இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 4.5. 4.5ங்கிறது என்னங்க? pHோட மதிப்பு. அப்போ pH ப்ளஸ் POH ஈக்குவல் டு 14. அப்போ POH ஈக்குவல் டு 14 - 4.5. 14லேருந்து ஃபஸ்ட்டு 4 லெஸ் பண்ணுங்கள், 10 வரும். அப்புறம் 0.5 லெஸ் பண்ணுங்கள், 9.5. அப்போ POH ஈக்குவல் டு 9.5. எவ்வளோ எளிமையாக இருக்குது கால்குலேஷன்ஸ் எல்லாம். ரொம்ப ஈஸியான கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். அப்படியே போகுது. எப்படி போகுது பார்ப்போம். அடுத்து எலுமிச்சை சாறினுடைய pHோட வேல்யூ. இந்த கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. pHோட மதிப்பு கொடுத்துட்றாங்க. அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் அயனி செறிவு. இப்போ pH அதாவது லெஃப்ட் சைடில் கூடிய pHோட வேல்யூ கேட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டினுடைய இதில் மட்டும் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த கொஸ்டின் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்னங்க? pH ஈக்குவல் டு -log base 10 ஹைட்ரஜன் அயனியின் மடக்கையின் எதிர் மதிப்பு. pH அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஹைட்ரஜன் அயனியோடைய அந்த மடக்கையோட எதிர் மதிப்பு தான் நம்ம pH அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த pHக்கு பதிலாக இந்த 2 இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? -log base 10 இந்த ஹைட்ரஜன் அயனியை போட்டுக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து மைனஸை வந்து 2 பக்கம் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது -2ஆக மாறும், இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லைங்களா? மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் வந்து மைனஸாக மாறும், அங்கே ப்ளஸ்ஸாக மாறும். இதை வந்து நான் என்ன செய்யணும்னா 10⁻⁻2ன்னு எழுத முடியும். இது அடுக்கான எழுத முடியும். அப்போ ஹைட்ரஜன் அயனியுடைய செறிவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻2. சரிங்களா? அப்போ H+ அந்த அயனியோட செறிவு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். 10⁻⁻2னா அது கீழே போனால் 10⁻2ஆக மாறும். அதாவது 1/100. 1 100ஆல் வகுத்தோம்னா 0.01. 1 100ஆல் வகுத்தோம்னா 0.2 இலக்கம் நகரும். அப்போ 0.01 மோல். 0.01 மோல். ஓகேங்களா? இதான் வந்து ஹைட்ரஜன் அயனினுடைய செறிவின் மதிப்பு. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றினுடைய மூலக்கூறு நிறையை கண்டுபிடிக்கிறது இல்லையா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மூலக்கூறு நிறையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம சில வேல்யூஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். ஹைட்ரஜன் அப்படின்னா 1, ஆக்சிஜன் அப்படின்னா 16, கார்பன் அப்படின்னா 12, சோடியம் அப்படின்னா 40. இந்த மாதிரி சில வேல்யூஸ் எல்லாம். குளோரினுக்கு வந்து 35.5, அலுமினியத்துக்கு வந்து 27, பாஸ்பரஸுக்கு வந்து 31. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம ஈஸியாக இந்த கால்குலேஷன் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ கந்தகத்துக்கு வந்து 32. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக நம்ம இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கணக்கு போகும். ஒரு சில கணக்குகளில் வேல்யூ வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு மீத்தேன்னு சொல்லும்போது அந்த CH4 அப்படிங்கிற மூலக்கூறு வாய்ப்பாடு நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி, பார்க்கலாம். இப்போ வந்து H2O இது வந்து நீர் இல்லைங்களா? நீருடைய மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. H2O 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அணு நிறை வந்து 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து 16. அப்போ 2 + 16 நமக்கு எவ்வளோ வருது? ஈஸியாக 18 அப்படிங்கிறது மூலக்கூறு நிறைய கண்டுபிடிச்சிடறோம். அதாவது 18 கிராம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறோம் இல்லைங்களா? ஒரு மோலில் வந்து 18 கிராம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறோம். அடுத்த கொஸ்டின் H2SO4 இது வந்து கந்தக அமிலம் இல்லைங்களா? இந்த கந்தக அமிலம் அதே மாதிரி பாருங்களேன், தூய மழை நீரினுடைய pHோட வேல்யூ வந்து 7. அந்த pHோட வேல்யூ வந்து 5.6 கம்மியாகும் போது அமில மழை பெய்கிறது.
இப்போ அமிலமழை அப்படிங்கிறது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா போர் நடக்கக்கூடிய இடங்களெல்லாம் அமிலமழை பெய்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா? அந்த பிஹெச்சோட வேல்யூ வந்து அங்கே ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அது அமிலமாக மாறிடும் இல்லையா? மழை நீர் வந்து நியூட்ரலாக இருக்கும். 7 அப்படிங்கிறது நியூட்ரல். 7க்கு மேலே போனால் அது காரம், 7க்கு கீழே வந்து அது அமிலம். சரி, இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். H2SO4 அதாவது கந்தக அமிலத்தினுடைய நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஃபஸ்ட்டு மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது ப்ளஸ் ஒரு சல்ஃபர் இல்லையா? கந்தகம் அது 32, 4 ஆக்சிஜன், அப்போ 16 × 4 சரிங்களா? அப்போ 2 + 32 + 4 16 64, அதாவது 98 கிராம் வருது. மொத்தம் வந்து இதனுடைய மூலக்கூறு நிறை வந்து 98 கிராம் வருது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கந்தகத்தோடைய சதவீதம் மட்டும் இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ எஸ்ஸினுடைய சதவீத இயல்பு கேட்டிருக்காங்க. எஸ்ஸினுடைய சதவீதம் அதாவது 100க்கு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 98க்கு 32 இருக்குது. அப்போ 100க்கு எவ்வளவு இல்லையா? நம்ம மார்க்கை நம்ம சதவீதமாக சொல்லும்போது அதாவது 100க்கு கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இந்த பின்னத்தை என்ன செய்யணும்? ஒரு 100ஆல் பெருக்கும் பொழுது அந்த பின்னம் சதவீதமாக மாறும். அதான் கான்செப்ட். ஸோ இதை நம்ம இது வந்து கேன்சலேஷன் பண்ணணும். இதை அடிக்கணும். இதை அடிக்கும் பொழுது இப்போ பாருங்கள், இதில் அடிக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். இதை வந்து வேறு கலரில் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. அதாவது 16 2 32, இங்கே வந்து 49. சார் ஃபஸ்ட்டே நமக்கு பாருங்களேன், அடுத்து வந்து ஒரு ரெட்டைப்படை நம்பர் வந்துச்சு, இங்கே ஒரு ஒற்றைப்படை நம்பர் வந்துருச்சு. அதாவது 16/49 வந்துடுது. ஸோ இதை நம்ம அடிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? 100 டச் பண்ணாதீங்க, இதையும் திரும்ப அடிங்க. 7 7 49, இது அடிப்படாது பரவாயில்ல. 2 7 14, மிச்சம் 2, 20ல் 2 7 14, மிச்சம் 6, 60ல் 8 7 56, மீதி 4, 40ல் 5 7 35 சரிங்களா? ஓகே, மறுபடியும் 7ஆல் அடிப்போம். 1 7 7, இது 5 7 35, மீதி 5 50ல் வந்து 7 7 49 கூட அடிச்சுக்கோங்க. சரி, 1 7 7, இங்கே வந்து 0.22ல் 3 21, மீதி 1, 18ல் வந்து 2 14, மீதி 4, 45ல் வந்து 6 42, மீதி 3, 37ல் வந்து 5 35 சரிங்களா? ஓகே, போதும், நமக்கு அந்த வேல்யூ போதும். அப்போ அதாவது என்ன வருதுன்னா, பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 0.3265 × 100 சரிங்களா? இதை 100ஆல் பெருக்கும் பொழுது தசம புள்ளி 2 இலக்கம் நகரம். அப்போ 32.65%, அல்லது இதை ஒரு தசமம் திருத்தம் பண்ணால் 32.7% நம்ம இதை எழுத முடியும் சரிங்களா? ஓகே, பார்த்துட்டிங்களா? அதாவது மொத்தம் வந்து அந்த மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கிறோம். அந்த மூலக்கூறு நிறை வந்து 98 கிராம் வருது. அதில் கந்தகத்தோட நிறையை நம்ம தனியாக கண்டுபிடிச்சோம்னா அதுதான் சதவீத இயல்பு. இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த தனிமங்களுடைய சதவீத இயல்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா மொத்த மூலக்கூறு நிறைய அந்த ஒரு தனிமத்தின் நிறை வந்து தொகுதியில் போட்டு மொத்த மூலக்கூறு நிறைய பகுதியில் போட்டு நம்ம 100ஆல் பெருக்கணும்னா அந்த சதவீத இயல்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மூலக்கூறு வாய்ப்பு கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமத்தினுடைய சதவீத இயல்பை கூட நமக்கு கேட்பாங்க. பாருங்க, அடுத்து கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத இயல்பை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு ஃபார்முலா இல்லை. கால்சியம் கார்பனேட்டுக்கு வந்து ஃபார்முலா இல்லை, நம்ம தான் வந்து எழுதணும். கால்சியம் கார்பனேட் CaCO3 இல்லைங்களா? அப்போ கால்சியம் வந்து எவ்வளோ அவங்களே கொடுத்துட்றாங்க, 40. ஒரு அணு தான் இருக்குது. கார்பனில் வந்து 1 தான் இருக்குது, 12. ஆக்சிஜனில் மட்டும் நமக்கு 3 ஆட்டம் இருக்குது இல்லைங்களா? அப்போ நீ பாருங்கள், 40 + 12 + 3 16 48. அப்போ மொத்தமாக டோட்டலாக 100 கிராம் வருது. 100 கிராம் பகுதியில் வர்றதுனால நம்ம ஒவ்வொருடைய சதவீத இயல்பு ஈஸியாக சொல்லிடலாம். பகுதியில் நமக்கு 100 வர்றதுனால ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கார்பன் கால்சியத்தோட சதவீத இயல்பு சொல்லலாம். Caஇன் சதவீத இயல்பு, Caஇன் சதவீதம் இயல்பு என்ன, 100க்கு 40 இல்லைங்களா? இது நம்ம அப்படியே டைரெக்டாக 40% எழுதிடலாம். 100க்கு 40, 40%. அப்போ கார்பனினுடைய சதவீத இயல்பு, கார்பனுடைய சதவீதம் எவ்வளோங்க? 100க்கு எவ்வளோ கார்பன் இருக்குது? 12 இருக்கா? அப்போ 12%. பகுதியில் 100 வந்து அந்த எளிமையாக செஞ்சிடலாம். பகுதியில் 100 வந்தது அப்படின்னாலே 100க்கு 40னால அது 40% தான், ஈஸியாக முடிச்சிடலாம். இங்கே நம்ம 100ஆல் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து ஆக்சிஜனுடைய சதவீதம் இல்லைங்களா? ஆக்சிஜனுடைய சதவீதம், ஆக்சிஜனுடைய சதவீதம், ஆக்சிஜன் 100க்கு எவ்வளோ இருக்குது? 3 ஆட்டம் இருக்கலாம், 48. ஸோ 48% முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 3 ஆட் பண்ணி பாருங்கள், 100% வந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ மேத்ஸ் நம்ம அவ்வளோ டஃப்பான கொஸ்டின்லாம் போட்டுக்கிறோம். இப்போ இது வந்து நமக்கு மார்பாட்டுகள் CV கணக்கில் இந்த மாதிரி நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறது வரும். அந்த மாதிரியான கொஸ்டின் தான் இது, ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத இயல்பை காண்க இல்லையா?
இப்போ மீத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன வருது? CH4. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மீத்தேனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கார்பனுக்கு வந்து நம்ம 12 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு வந்து 4 × 1 இல்லைங்களா? அப்போ 12 + 4 எவ்வளோங்க? 16. இப்போ இதில் வந்து கார்பனுடைய சதவீதம், கார்பனினுடைய சதவீதம், கார்பன் எவ்வளோ இருக்குது? 16க்கு 12 இருக்குது. அப்போ இதில் பகுதியில் 100 வரல. அப்போ 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இது வந்து 12/16 சுருக்குங்க. 12/16 சுருக்குன்னு என்ன ஆகும்? 3 12 4 16. அப்போ முக்கால் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு? 75%. பாருங்கள், அடுத்து வந்து 4 100 அடிபடு போயிடும் இல்லையா? 3/4ங்கிற பின்னம் என்ன எதை குறிக்கிறது? 75% குறிக்கிறது. அப்போ இந்த மீத்தேனில் வந்து கார்பன் வந்து எவ்வளோ இருக்குது? 75% இருக்குது. ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? ஹைட்ரஜனின் சதவீதம் அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது 75% தான், இது 25% தானே இருக்கும். இது வந்து 16க்கு 4 இருக்குது. அப்போ × 100. அப்போ இங்கே ஒரு நாள் 4 4 16, அதாவது கால் வருது. கால் வந்தால் 25%. அப்போ பாருங்களேன், கார்பன் வந்து 75%, ஹைட்ரஜன் வந்து 25% இருக்குது. எவ்வளோதான் மீத்தேனுடைய மூலக்கூறுல அந்த தனிமங்களுடைய சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் வந்து அலுமினியம் சல்ஃபேட். சரிங்களா? அலுமினியம் சல்ஃபேட்டில் உள்ள ஆக்சிஜனுடைய சதவீத இயல்பை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் நமக்கு. அப்போ அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில கணக்குகளில் அவங்களே என்ன செஞ்சிடறாங்க, அதனுடைய அணு நிறைய இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டா நமக்கு எளிமை. இப்போ ஒரு சில கணக்கில் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காத கணக்கில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா தான் நமக்கு எளிமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அலுமினியம் சல்ஃபேட் இங்கே இந்த 3 காமன். இந்த 3 வந்து இந்த சல்ஃபரும் கொடுக்கணும், இந்த ஆக்சிஜனும் கொடுக்கணும். அப்போ சல்ஃபரில் நம்ம 3 ஆட்டம் எடுத்துக்கணும், ஆக்சிஜனில் நான் 3 12 எடுத்துக்கணும், அலுமினியில் 2 ஆட்டம் எடுத்துக்கணும். அப்போ Al2 SO4 3 இல்லைங்களா? அப்போ அலுமினியம் 2 ஆட்டம். அப்போ 27 2ஆல் பெருக்கிங்க. ப்ளஸ் சல்ஃபரில் வந்து 3, சல்ஃபரில் 32 × 3 ப்ளஸ் ஆக்சிஜனில் வந்து நான் 12 12 × 16. சரிங்களா சார்? 16 × 12 நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். 27 2 54, 32 × 3 96, 16 × 12 160, 176, 192. அப்போ 192 198 288 292 ஒரு 342 கிராம் இருக்குது. அடேங்கப்பா, ஒரு அலுமினியம் சல்ஃபேட்டோடைய மொத்த நிறை வந்து 342 கிராம் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஆக்சிஜன் மட்டும் எவ்வளோன்னு பார்க்குறோம். இப்போ ஆக்சிஜன் மட்டும் நமக்கு எவ்வளோ இருக்குது? 192 இருக்குது. சரிங்களா? அப்போது ஆக்சிஜனுடைய சதவீத இயல்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆக்சிஜனுடைய சதவீத இயல்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது 342க்கு 192 கிராம் இருக்குது. அப்போ 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி கேன்சலேஷன் பண்ணுறது? இந்த 100 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை மட்டும் நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். எப்படி இந்த 192/42 342 சைடில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடு வச்சு அடிக்கலாம். 9 2 18 6 2 12, இதில் 171. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து 3ஆம் வாய்ப்பாடு வச்சு அடிக்கலாம். 3 9 23 6, இதில் வந்து 5 3 15 7 3 21. சார் 32/57. மறுபடியும் வந்து நமக்கு ஒரு ரெட்டப்படை நம்பரை ஒரு ஒற்றைப்படை என்னால் வகுக்கிற மாதிரி வருது. இது 3 மடங்காக வருது, ஆனால் அது 3 மடங்காக வரலை. ஸோ வேறு வழியே இல்லை. 32 என்ன செய்யணும், நம்ம 57ஆல் வகுத்துற வேண்டியதான். இப்படி வகுத்தா தான் கணக்கு எளிமையாக முடியும். ஃபஸ்ட்டு 32 57 இல்லை, 0 போட்டு புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 320. இதில் வந்து ஒரு 5 இருக்கும் இல்லையா? 6 போட்டோம், 6 5 30, 6 7 42 ஆயிரும். 5 போட்டோம்னா 5 35க்கு 5, மீதி 3 5 25 3 28, அப்புறம் 15 20 அந்த பக்கம் 35. ஸோ 350. 350 போட்டோம்னா நம்ம மறுபடியும் 5 போடலாமோ? 6 போட்டுக்கலாம். 6 போட்டோம்னா 6 7 42 2, மீதி 4, 6 5 30 34, மீதி 8 இருக்கும். அப்போ 80 போட்டோம்னா அடுத்து 1 தான் போட முடியும். 57, மீதி வந்து எவ்வளோ இருக்கும்? 23. நீங்கள் 1 தான் போட்டிருக்கோம், மீதி 23. 23 ஒரு 0 சேர்த்தோம்னா 230. இப்போ நம்ம வந்து ஒரு 5 தான் நம்மளால் போட முடியும். ஒரு 5 தான் போட முடியும் இல்லைங்களா? 230 5 போடலாம். 5 25, 7 35 போட முடியாது. 4 தான் போட முடியும். ஸோ 4 தான் போட முடியும். 4 தான் போட முடியும். அப்போ 56.14. ஓகே, அந்தளவுக்கு நிறுத்திக்கலாம் நம்ம, போதும்.
இந்த மாதிரி கணக்குகள் வந்து நீங்கள் ஓரளவுக்கு தோராயமாக நம்ம ஒரு டெசிமல் கண்டுபிடிச்சா போதும் 0.5614 இன்ட்டு 100 இல்லைங்களா? அப்போ 56.14%. ஓகே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த கால்குலேஷன் ஏரியாவில் தான் கவனமாக இருக்கணும். அந்த கால்குலேஷன் ஏரியாவில் கவனமாக இருந்தோம்னா நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? மற்றபடி இதில் ஒன்றும் விஷயம்லாம் கிடையாது. இந்த வகுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இந்த வகுக்கிறது மட்டும்தான் பொறுமையாக செய்யணும். வகுத்தல் கணக்கு, தசமேன் வகுத்தல் கணக்கில் நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் சயின்ஸான ஈஸி கணக்கு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, அடுத்த கணக்கு போகலாமா? கீழ்கண்டவற்றின் நிறையை காண்க. இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நிறை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். கீழ்கண்டவற்றின் நிறையை மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 மோல்கள் ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது H2, ஒரு மூலக்கூறு வந்து H2 இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து 2 மோல்கள்னா 2H2, அதாவது 2 இன்ட்டு H2 அப்படின்னா 2 இன்ட்டு 1 இல்லையா? அப்போ மொத்தம் 2 2 4. அப்போ 4 கிராம் தான் இதோட அணு நிறை இல்லையா? இந்த மூலக்கூறு நிறை 2 மோல் ஹைட்ரஜன் மூலக்கூறு நிறை வந்து 4 கிராம் வரும். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். 3 மோல்கள் குளோரின் மூலக்கூறு. குளோரின் மூலக்கூறு அப்படிங்கிறது நமக்கு Cl2. இதில் 3 மூலக்கூறுனா 3 போட்டுக்கிறோம் இல்லையா? அப்போ 3 இன்ட்டு ஒரு குளோரினுடைய அணு நிறை வந்து 35.5. அதை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? அப்போ 3 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோங்க? 71. அப்போ வந்து 3 21 213. அப்போ 213 கிராம் தான் குளோரினுடைய மூலக்கூறு நிறை. 213 கிராம். பாருங்களேன் என்ன வந்துச்சு? Cl2 போட்டேன். ஒரு குளோரினுடைய அணு நிறை என்ன? 35.5. அந்த 2 அணு 2ஆல் பெருக்கினேன். ஸோ 71 3ஆல் பெருக்கினா எனக்கு 213 கிராம் வந்து அந்த 3 குளோரினுடைய கிடைக்கிறது. அடுத்து 5 மோல்கள் சல்ஃபர் மூலக்கூறு இல்லையா? சல்ஃபர் மூலக்கூறு அப்படின்னா நமக்கு வந்து S8. சல்ஃபரோட இணைதல் வந்து S8. அப்போ 5 மோல்கள் அப்படின்னா 5 S8. 5 இன்ட்டு சல்ஃபருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 32 நம்ம படித்தோம். 32 இன்ட்டு 8. அப்போ 8 3 24, 8 2 16. அப்போ வந்து இங்கே 256 வருது இல்லைங்களா? 8 2 16, மீதி ஒன்று 8 3 24 1 25. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 50 மீதி 3, 5 23 28 8, மீதி 2 2 10 2 12, 1280 கிராம். இது வந்து சல்ஃபரோட 5 மோல்கள் சல்ஃபர் மூலக்கூறோட மூலக்கூறு நிறை வந்து பார்த்தீங்கன்னா 1280 கிராம் வருது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 4 மோல்கள் பாஸ்பரஸ் மூலக்கூறு. பாஸ்பரஸுக்கு வந்து நமக்கு P4 இல்லைங்களா? அப்போ 4 மோல்னா 4P4. P4 நம்ம போட்டோம்னா ஒரு அணு நிறை வந்து பாஸ்பரஸுக்கு வந்து 31 இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி படித்த 31. ஸோ 4 இன்ட்டு 31 இன்ட்டு 4 இல்லைங்களா? அப்போ 4 இன்ட்டு 31 4 இருக்குன்னா 124 இல்லைங்களா? அப்போ எவ்வளோ வருதுங்க? 496 கிராம் வருது. 496 கிராம் நமக்கு வந்து எது வருது அப்படின்னா மொத்த மூலக்கூறு நிறை வந்து 496 கிராம் வருது. 4 மோல்கள் பாஸ்பரஸ் மூலக்கூறு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கா? அதாவது இது என்னென்னா ஒரு மூலக்கூறோட நிறை கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணும், அங்கே எத்தனை மோல்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரால் அதை மல்டிப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, குளோரினுடைய அணு நிறை 35.5ங்கிறது நம்ம மனப்பாடமாக வச்சுக்கணும். அதே மாதிரி கந்தகத்தினுடைய அணு நிறை வந்து 32 அப்படிங்கிறத நம்ம மனப்பாடம் வச்சுக்கணும். பாஸ்பரஸினுடைய அணு நிறை வந்து 31ங்கிறத நம்ம மனப்பாடம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம மனப்பாடமாக இருந்தால் தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஒரு டைம் வந்து சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? நிறை மற்றும் பருமனை பயன்படுத்தி நம்ம என்ன மோல்களை கண்டுபிடிக்க போகிறோம். நிறை மற்றும் பருமனை பயன்படுத்தி நம்ம மோல்களை கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா? இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குங்க? 12.046 × 10⁻23 இரும்பின் மோல்களை கணக்கிடுக. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? மோல்களின் எண்ணிக்கை = அணுக்களின் எண்ணிக்கை பை அவகேட்ரோ எண். சரிங்களா? அப்போ மோல்களினுடைய எண்ணிக்கை வேணும்னா அணுக்களின் எண்ணிக்கை பை அவகேட்ரோ எண். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். அப்போ அணுக்களின் எண்ணிக்கை அப்படின்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12.046 × 10⁻23. அவகேட்ரோ எண் நமக்கு என்ன? 6.023 × 10⁻23. பாருங்களேன், இது ரெண்டும் பாருங்கள். 1 6 2 12. இது அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது நமக்கு அப்படியே ஈஸியாக கிடைக்குது. இந்த 10⁻23 10⁻23 என்ன ஆகும்? சால்வ் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சரு? இது 1 மேலே தொகுதியில் 2, மொத்த ஆன்சரே 2 தான். சரிங்களா? அப்போ நமக்கு மோல் எவ்வளோங்க? 2 மோல்கள். 2 மோல்கள் தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நம்ம
இப்போ நிறை மற்றும் பருமனை பயன்படுத்தி மோல்களை கணக்கிடுதல். 46 கிராம் வந்து நமக்கு சோடியத்தோட மோல்கள் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா வந்து நிறை பை அணு நிறை அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். ஸோ மோல்களின் எண்ணிக்கை சரிங்களா. அப்போ மோல்களின் எண்ணிக்கை வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஸோ இந்த இதில் வந்து நமக்கு தொடர்புடைய ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் விஷயம். அப்போ நிறை பை அணு நிறை, நிறை பை அணு நிறை. அதான் அவங்க எவ்வளோ நிறை கொடுத்துருக்காங்க, இதோட ஒரிஜினல் அணு நிறை என்ன, அவங்க என்ன நிறை கொடுத்துருக்காங்கன்னா 46 கிராம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம ஒரிஜினலாக சோடியத்தோட அணு நிறை என்ன 23. அப்போ 46 வந்து நம்ம 23ஆல் வகுத்தோம்னா என்ன வருதுங்க, நமக்கு 2 மோல்கள் வருது இல்லையா. மோல்கள் எண்ணிக்கை எவ்வளோனா 2. ரொம்ப எளிமையான வினா. அடுத்த வினாக்கு போயிடலாம். நிறை மற்றும் மறுபடி பருமனை பயன்படுத்தி எஸ்டிபி. என்ன எஸ்டிபின்னா என்னது? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அது 273 கெல்வின், 1 பாஸ்கல் ப்ரெஷர், அதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். அந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் நமக்கு வந்து இது நமக்கு பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா என்ன? பருமன் பை மோலார் பருமன். இது பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா என்னதுங்க? பருமன் பை மோலார் பருமன். அப்போ மோல்கள் எண்ணிக்கை வேணும்னா பருமன் பை மோலார் பருமன் நம்ம பயன்படுத்தணும். அதாவது பருமன் பை மோலார் பருமன். சரிங்களா. அப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஆக்சிஜனோட மோலார் பருமன் என்னன்னா 22.4 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ 22.4ங்கிறத அவங்க கண்டுபிடிச்ச மெஷர்மெண்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5.6 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ 5.6 நம்ம என்ன செய்யணும்? 22.4 வகுக்கணும். சரி, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னா, இங்கே சைடில் எடுத்து பாருங்கள். 5.6 டிவைட் பை 22.4 ஒரு டெசிமல் ஆகுதான் இது 56 மாறுது. இது வந்து 224 வருது. இங்கே பாருங்கள், 4ஆல் பெருக்கிட்டு உங்களுக்கு ஈஸி ஆன்சர் கிடைக்குது. ஒரு 56 56, 4 56 வந்து உங்களுக்கு 224. ஈஸி கொஸ்டின், ஈஸி ஆன்சர் வருது. அப்போ 1/4 1/4 அப்படின்னா 0.25 மோல், 0.25 மோல். ரொம்ப எளிமையான வினா இது. இதில் இந்த 22.4 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஆக்சிஜனோடைய மோலார் பருமன் வந்து 22.4 வந்து நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம்ம நம்மளால் செய்ய முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின், மோல்களின் எண்ணிக்கையிலிருந்து நிறையை கணக்கிடுக. சரியா. இப்போ நமக்கு ஒரு நீர் மூலக்கூறு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நீர் மூலக்கூறுடைய மூலக்கூறு எடை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம். H2O இல்லையா, 2 ஹைட்ரஜன் 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜன் 16, 16 + 2 வந்து 18. ஒரு மூலக்கூறுக்கு வந்து 18. இங்கே வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை 18ஆல் நம்ம பெருக்க வேண்டும் இல்லையா. 18ஆல் நம்ம பெருக்கணும். அப்போ நமக்கு என்ன செய்யணும்? இங்கே வந்து நமக்கு மூலக்கூறுகள் எண்ணிக்கை பை அணுக்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். மூலக்கூறுகள் எண்ணிக்கை பை இதில் வந்து அவகேட்ரான். சரி, மூலக்கூறு எண்ணிக்கை பை அவகேட்ரான் போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம மோல் கணக்கிடுவோம். மோல் வந்து நமக்கு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அவகேட்ரா எண் போட்டுக்கலாம். அப்போ மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்னது? 1.51 × 10⁻23 பை அவகேட்ரா எண் 6.023 × 10⁻23. இங்கே பாருங்களேன், இதை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். இது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், 1 15 15, 4 15 60. ஸோ இது இப்படி நீங்கள் இதோட 4 மடங்கு தான் இதுங்கிற மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சம் டெசிமல்ஸ் வரும். அது 4.01 பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ 4ங்கிற முழு எண்ணை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 1/4 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை சுருக்கணும்னா நமக்கு மொத்தமாகவே 1/4 தான் வரும். அப்போ 1/4 வந்து 0.25 மோலுக்கு சமமாகுது. இப்போ நம்ம வந்து H2ஓட மூலக்கூறு நிறை எவ்வளவு? H2ஓவின் மூலக்கூறு நிறை எவ்வளவு? அதாவது 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 16, அதாவது 18 கிராம். இது வந்து மூலக்கூறு நிறை. அப்போ மொத்தம் எவ்வளவு? மொத்த நிறை இல்லைங்களா. அப்போ மொத்த நிறை வந்து வேணும்னா, அணு நிறை வேணும்னா, அதாவது அதோட மொத்த நிறை வேணும்னா இந்த 0.25 18ஆல் பெருக்கணும். 0.25 நம்ம வேணும் 18ஆல் பெருக்கணும். அப்போ வந்து நமக்கு எவ்வளோ வருங்க? 0.25 × 18 பெருக்கிடுவோம். அப்போ 20 25 வந்து 500 வரும். அப்போ 45. சார் ஓகே, 4.5 வருது. அந்த நிறை வந்து மொத்தம் 4.5 கிராம் வருது. 4.5 கிராம் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து மோல்களின் எண்ணிக்கையிலிருந்து நிறையை கணக்கிறது. மோல்களின் எண்ணிக்கையிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நிறையை கணக்கிட போகிறோம். அப்போ மோல்களின் எண்ணிக்கைக்கும் நிறைக்கு என்ன தொடர்பு? மோல்களின் எண்ணிக்கை = நிறை பை அணு நிறைங்கிற ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். அப்போ மோல்களின் எண்ணிக்கை = நிறை பை அணு நிறை. இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். நிறை பை அணு நிறை. சரிங்களா. அப்போ மோல்களின் எண்ணிக்கை இங்கே எவ்வளவு? 0.3. நம்ம 0.3 நீ இங்கே தான் சப்ஸ்டிட் பண்ணணும். நீங்கள் இங்கே தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ நிறை தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நிறை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. பை அணு நிறை, அதாவது
அலுமினியத்தோட அணு நிறை வந்து எவ்வளோனா 27. ஸோ நிறை வேணும்னா இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு கிடச்சிரும். அப்போ நிறை ஈக்குவல் டு 0.3 இன்ட்டு 27. 27 81. ஒரு டெசிமல் பண்ணோம்னா 8.1. சரிங்களா? 8.1 கிராம் இதுதான் ஆன்சர். 8.1 கிராம் இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இது வந்து பாருங்க, கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்டவாறு சிதைவடைகிறது. கால்சியம் கார்பனேட் என்ன குடிக்கிறது? கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது இல்லையா? ஒரு சுட்ட சுண்ணாம்பு அதை வந்து நம்ம வந்து வெப்பப்படுத்தும் பொழுது அது என்ன ஆகுது? கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இவ்வினையில் எத்தனை மோல்கள் கால்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது அப்படின்னா இங்கே வந்து எத்தனை இருக்குது? ஒரே ஒரு மோல் தான். ஸோ ஆன்சர் வந்து ஒரு மோல். ஒரு மோல் கால்சியம் கார்பனேட் தான் இந்த வினையில் ஈடுபடுகிறது. கால்சியம் கார்பனேட்டினுடைய கிராம் மூலக்கூறு நிறையை கணக்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். கால்சியம் கார்பனேட்டோட கிராம் மூலக்கூறு நிறை, கால்சியம் வந்து ஒரு ஆட்டம் இருக்குது, அப்போ வந்து 40, கார்பனில் வந்து 12, ஆக்சிஜனில் வந்து 16 × 3 இல்லைங்களா? அப்போ 40 + 12 + 48 அதாவது 100 கிராம். இதுதான் இதனுடைய மூலக்கூறு நிறை. ரொம்ப எளிமையாக நம்ம ஆல்ரெடி போட்டோம். ப்ரீவியஸாக போட்ட கொஸ்டினோட ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100 கிராம் மூலக்கூறு நிறை இருக்குது. அடுத்து இவ்வினையில் எத்தனை மோல்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல்கள்னா ஒரு மோல் தான் இருக்குது. ஸோ ஒரு மோல் இஸ் த ஆன்சர். சரியா? ரொம்ப எளிமையான வினா முடிஞ்சது. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து ஒரு வெப்பநிலையில் 292 வெப்பநிலைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. 15 கிராம் நீரில் 1.5 கிராம் கரைபொருளை கரைத்து ஒரு தெவிட்டிய கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அதே வெப்பநிலையில் கரைபொருளின் கரைதிறனை கண்டறிய இல்லையா? கரைபொருளுடைய கரைதிறன் = கரைபொருளின் நிறை பை கரைப்பானின் நிறை × 100. சரிங்களா? அப்போ கரைதிறன் = கரைபொருளின் நிறை. கரைபொருளோட நிறை எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் மேலே எழுதிக்கணும், தொகுதியில் எழுதிக்கணும். அது எதில் கரைக்கப்பட்டதோ அந்த கரைப்பானின் நிறை அது வந்து நம்ம பகுதியில் எழுதிக்கணும். சரிங்களா? கரைப்பானின் நிறை இது வந்து பகுதியில் எழுதிக்கணும். × 100 அது 100ஆல் நம்ம பெருக்கணும். சரிங்களா? அப்போ கரைபொருளோட நிறை எவ்வளவு? 1.5 கிராம். இது தொகுதியில் வரும். கரைப்பானோட நிறை எவ்வளவு? 15 கிராம். இது பகுதியில் வரும். × 100. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இது ஒரு 1.5, இது வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ண கிடைக்குது. ஸோ ஒரு 1.5 10 1.5 வந்து 15. இந்த இதையும் 10ஐயும் நம்ம டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருதுங்க? 10 100. அப்போ வந்து 10 தான் ஆன்சர். கரைதிறன் அப்படி வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்க? 10 தான் ஆன்சர். கரைதிறன் வந்து 10. ஏன்னா 2 நிறை வரனால நமக்கு அடிபட்டு போயிடும். கரைதிறன் வந்து 10. ஓகே, அடுத்து இங்கே கொஸ்டின் வந்து 100 கிராம் நீரில் 25 கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அதன் கரைபொருளின் நிறை சதவீதத்தை காண்க. சரியா? அப்போ நிறை சதவீதம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும் பாருங்க. இதில் தான் ஒரு சின்ன இது பண்ண போகிறோம். நிறை சதவீதம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கரைபொருளினோட நிறை மேலே வந்து தொகுதியில் கரைபொருளின் நிறை எவ்வளோன்னு பாருங்கள். அதை எதால் வகுக்கணும்னா கரைபொருள் நிறை ப்ளஸ் கரைப்பான் நிறையால் வகுக்கணும். கரைபொருளின் நிறை ப்ளஸ் கரைப்பானின் நிறையால் அதை வகுக்கணும். கரைப்பானின் நிறை. ஸோ இதை வகுத்ததுக்கு அப்புறமா அதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ண முடிஞ்சு போச்சு. சரியா? கரைபொருளின் நிலை அப்படின்னா 25. இங்கே கரைபொருள் நிறை எவ்வளவு? 25. கரைப்பான் நிறை எவ்வளவு? 100. அப்போ × 100. அப்போது 25/125 × 100. இதை சுருக்கணும்னா நமக்கு 1/5 வரும். ஸோ 1/5 × 100. 100 5ஆல் வகுத்தோம்னா நமக்கு 20%. 20%. ஓகே, முடிஞ்சிருச்சு. ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம சயின்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஒரு ஃபஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு செகண்ட் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, உங்களுக்காக நான் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளுடைய குழந்தைகள் இதை பயன்படுத்திக்கங்க. சயின்ஸ் எக்ஸாமில் வரக்கூடிய கால்குலேஷன் கணக்குகளை தைரியமாக துணிஞ்சு போடுங்க. என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதை ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா நம்மக்கிட்ட என்ன கைவசம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அழகாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒரு எண்ணை வந்து 10ஆல் வகுக்கும் பொழுது தசம் புள்ளி ஒரு இலக்கம் நகர்த்தணும். 100ஆல் வகுக்கும் பொழுது 2 இலக்கம் நகர்த்தணும் இல்லையா? அதாவது புள்ளியிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? லெஃப்ட் சைடு நகர்த்திட்டு போகணும். பெருக்கும்போது புள்ளியிலிருந்து ரைட் சைடு நகர்த்திட்டு போகணும். இந்த பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு தசம இட திருத்தம், 2 தசம இட திருத்தம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு வழி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்றீங்க? வகுத்து போட்டுருங்க.
சரிங்களா? கூடுமான வரைக்கும் அந்த பக்கத்தில் இருக்க 100 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு நம்பரை நீங்கள் டெசிமல் அடிக்கும்போது அதே நம்பர் அகைன் நீங்கள் டெசிமல் அடிங்க. அந்த 100 அப்படியே வச்சுட்டு நமக்கு பெருக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கணக்கெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுங்க. நீங்கள் கணக்கு எக்ஸாமில் பெரிய கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க. சயின்ஸில் வரக்கூடிய கால்குலேஷன் கணக்கெல்லாம் ரொம்ப எளிமை. தைரியமாக இருங்க, துணிஞ்சு எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்.